எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லயும் பெண்களை நீங்க கவர்ச்சி பொருளாகவே ரொம்ப உண்மை. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பாருங்க, ஒரு நடிகர் ஒருத்தர் ஒரு வீட்டு கதவை திறப்பார், தட்டுவார், அந்த அம்மா திறக்கும். நீங்களா எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க வீட்டு டாய்லெட் எப்படி கிளீன் பண்ணீங்க பாருங்க. ஒரு ஆள் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க டாய்லெட் எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், டாய்லெட்டை கிளீன் பண்ணுவது எப்படி என்பதை ஏன் அந்த வீட்டு பெண்ணுக்கு மாத்திரம் சொல்லி தரீங்க? அந்த வீட்டு ஆணுக்கு சொல்லி கொடுத்தா என்ன? அந்த டாய்லெட் கிளீன் பண்ணக்கூடாது? என் நேரமும் விளம்பரங்களில் வருகிற பெண்கள் அழகாக காட்சி அளிக்கிறார்கள். செக்கச்சுவேல காட்சி அடிக்க அப்படியே கூந்தல் பறக்குது. நம்ம கூந்தல் வளரவே தோல் கீழே இறங்க மாட்டேங்குது. அப்படியே கூந்தல் பறக்கிறது. அப்ப ஒரு ஒரு கிரீமை போட்ட உடனே தன்னம்பிக்கை வருது. என்னங்க தன்னம்பிக்கை வருது? கிரீமே போருமா? அப்ப என்ன மாதிரி பேச்சாளர்களை என்னங்க செய்யறது? ஒரு கிரீமை போட்ட உடனே தன்னம்பிக்கை விடுகிறதாம். அப்ப சமையல் அறைக்கு போற அந்த அம்மா ஏதோ ஒரு பொடியை போடுது. அந்த ஆளு வாசல்ல இருந்து அப்படியே அதை முகந்துகிட்டே வராது. ஆண்களை இதை விட நீங்க மோசமா காட்ட முடியும்? எந்நேர சட்டை கரையை துவைப்பவளும் அவளே, பிள்ளையினுடைய மார்க்குக்காக ஊக்கபானங்களை கொடுப்பவளும் அவளே. ஒரு பெண்ணை நீங்கள் எந்த நேரமும் அறிவு உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவளாகவே காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அறிவு உலகத்தில் நிற்கிறவள் அவள் என்று எப்போது நீங்கள் விளம்பரங்களில் காட்டப் போகிறீர்கள்? அந்த இடம் ஏன் பெண்களுக்கு தேவை என்றால், அவ்வையதற்கு ஒரு சிறந்த உதாரணம். பெண்களால் தான் மிகச்சிறந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஒரு ஸ்லோகன் இப்போதற்கு, ஃபியூச்சர் இஸ் ஃபீமேல். எதிர்காலம் என்பது பெண்களின் கைகளில் தான் இருக்கிறது. இதை நீங்கள் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு இதை சொல்லித்தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே இருக்கிற மகன்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். பெண் என்றவ ஒரு உடல்ல நினைச்சுக்கிட்டு அவன் வளர்ந்துடுறாயா? 22, 23 வயசு மட்டும். உடல் என்பது மாத்திரம்தான் அவனுக்கு தெரிகிறது. அவனுக்கு அறிவு இருக்குன்னு அவனுக்கு சொல்லியே தெரியலையே. அவளும் இந்த உலகத்தில் உன்னோடு கைப்பிடித்துக் கொண்டு இந்த பாதையை மாற்ற வந்தவள் என்று அவளுக்கு நீ சொல்லி தரவில்லையே. இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் நல்ல புத்தகங்களால் தான் முடியும் நண்பர்களே. நான் மருத்துவமனையிலே இருந்த காலகட்டத்தில், அதை பற்றி ரொம்ப விரிவா பேச விரும்பல, ஏன்னா நிறைய பேசியாச்சு, நீங்களும் கேட்டது. மருத்துவமனையில் இருந்த காலகட்டங்களில் மருத்துவர் டாக்டர் இருக்காங்க, மேடையிலையும் டாக்டர் இருக்காங்க. ஒரு பேஷண்டை எது காப்பாற்று? நல்ல மருத்துவமனை, நல்ல மருத்துவர்கள், நல்ல கூட இருந்து நம்ம கவனிக்கிறவர்கள், செவிலியர்கள், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க சில பேர் ஆறுதலா இருக்கணும். நம்மள பார்த்த உடனே பிழிய உனக்கு பூ இப்படி வந்து விடுதுன்னு இவ்வளவுதும் போச்சுடான்னு ஆயிரும். நீ நல்ல தேறி வருவ, யூஆர் ஓகே, யூஆர் ஆல் ரைட், அப்படிதான் சொல்லணும். இது எல்லாம் தேவையான, இது எல்லாம் தேவை. இது எல்லாவற்றையும் விட எழுந்து வருவதற்கு மிகப்பெரிய தேவை என்னவென்றால், என்னாலும் முடியுண்டாலும் மனசுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு பேஷண்ட்டை காப்பாத்து.